بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இஹ்லாஸ் என்கின்ற வார்த்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். இஹ்லாஸ் என்பதனுடைய அர்த்தம் மன தூய்மை, உளத் தூய்மை என்பதாகும். இந்த இஹ்லாஸ் என்பது நம்முடைய அமல்களிலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. இஹ்லாஸ் இல்லாத அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இஹ்லாஸ் என்பது அமல்கள் ஏற்கப்படுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது. மறுமையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. இஹ்லாஸ் உள்ளத்திற்கு அமைதியை தருகிறது. அது மட்டுமின்றி உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுத் தருகிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்ற பொழுது, ஃபஅ்புதில்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன், நபியே நீங்கள் அல்லாஹு தாலாவை கலப்பற்ற நிலையிலே வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அதுபோல் வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் கலப்பற்ற நிலையிலே அல்லாஹை வணங்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே இஹ்லாஸாக அமல்கள் செய்தால் அதனை அல்லாஹு தாலா கபூல் செய்துகின்றான். இஹ்லாஸ் இல்லாத அமலை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் இபாதத் செய்கின்ற பொழுது அடுத்தவருடைய புகழுக்காக வேண்டியோ, அடுத்தவர்களுடைய பாராட்டுதலுக்காக வேண்டியோ, அல்லது தன்னைத்தானே மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் இல்லாமல் முழுக்க இறைவனுக்காக வேண்டி மட்டுமே செய்வதுதான் இஹ்லாஸ் ஆகும். இஹ்லாஸோடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.